ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சூட்டை குறைக்கிற மணத்தக்காளி துவையல் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு சின்ன வெங்காயம், பூண்டு இது நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிறேன். இது கூடவே 7 வரமிளகா, நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து மணத்தக்காளி கீரை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாயை போட்டு இது கூட நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். புளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். வதக்கி வச்சுருக்கிறது எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம மணத்தக்காளி கீரையை போட்டு வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயை போதுமானது. கீரை அதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மண் சட்டியில் கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். துவையலுக்கு தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவும் கடலைப்பருப்பு தான் வறுத்து ஃபைனலாக ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்துப்பேன். அப்போ தான் துவையல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது குறப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு மிக்சியில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி துவையலை அரைச்சி எடுத்துக்கிறேன். துவையல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சுட சுட சோறு மண்பானையில் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட அரைச்சி வச்ச துவையல், மிளகு ரசம். துவையல் இருக்கும்போது பிள்ளைங்களாம் துவையலே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொரியல் தேவைப்படல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான லஞ்ச் இன்றைக்கி.